குமரியில் மாயமான 2 சிறுமிகள் நெல்லையில் மீட்பு. பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கறிஞர் கைது. குமரியில் மாயமான 12 மற்றும் வயது சிறுமிகள் நெல்லையில் மீட்கப்பட்டனர். இவர்களில் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கறிஞர் கைதானார். 6 மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கும் சகோதரிகள் இருவரும் சைக்கிளில் சென்ற போது வழி தெரியாமல் இருந்தனர். அப்போது உதவி செய்வதாக கூறி அஜித் சிறுமிகளை தன் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று 14 வயது சிறுமியை வன்கொடுமை செய்த பின் அவர்களை மதுரை செல்லும் பஸ். புதுக்கோட்டையில் திருமணமாகாத விரக்தியில் தீக்குளித்த இளைஞர் உயிரிழப்பு. புதுக்கோட்டை விராலிமலையில் திருமணம் ஆகாத தீக்குளித்த 38 வயது சரவணகுமார் திங்கட்கிழமை உயிரிழந்தார். உணவுப் பொருள் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றி வந்த இவர் வயது கடந்தும் திருமணம் ஆகாமல் கடந்த சில நாட்களாக மனவிரக்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீட்டில் மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தீக்குளித்து அவரை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 3 பேர் சிறைப்பிடிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரை இலங்கை கடற்படை கைது செய்து அவர்களின் படகை பறிமுதல் செய்துள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இச்சம்பவம் நடந்துள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டார். மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் கணவன் உயிரிழந்த சில நிமிடங்களிலேயே மனைவியும் உயிரிழப்பு. சென்னை KK நகரில் 72 வயதான மூர்த்தி என்பவர் உயிரிழந்த சில நிமிடங்களில் அவரது மனைவி சாந்தி வயது 61 தன் கணவன் உயிரிழந்ததை தாங்க முடியாமல் சாந்தியும் உயிரிழந்த சம்பவம் நடந்துள்ளது. இருவரும் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. தம்பதியின் 2 மகள்களும் திருமணம் ஆகி சென்ற நிலையில் இருவரும் தனி வீட்டிலேயே வசித்து வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து இருவருக்கும் இறுதி சடங்குகள் ஒன்றாக